காவியம் பாடவா காதலே. எப்பப்பா மீன் வாசனை மூக்கல துளைக்குது. மீன் மணக்கதை பார்க்கும்போதே எடுத்து வச்சு தின்றலாம் போல இருக்கு. புது மீன் வாங்கிட்டு வந்துட்ட பார்த்த. என்ன வாசனை, கடல்ல பிடிச்சிட்டு வந்தோடனே வாங்கிட்டு வந்துட்டாங்களோ? இல்ல நம்ம போட்ட மசாலா தான் இவ்வளவு வாசனை வருது. சே, அடிக்கிற வாசனைக்கு நானே எல்லாத்தையும் தின்னுபிடும் போலயே. வறுத்து வச்சுட்டு டேஸ்ட் பார்க்க முதல்ல 4-5 தின்றுவோம், அப்புறமா சோத்து கொடுக்க ஒரு 4-5 தும்போம். யார் கேப்பா, நான் தானே சமைக்கேன். மீனுன்னா எனக்கு கொள்ள பிரியம். எங்க அம்மா அடிக்கடி கஞ்சி ஊத்தி ஊத்தி வறுத்து விட்டா மீன் ஒழுங்கா வறுத்து தந்ததே இல்ல. நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்ச பார்த்தா நல்லா மீன் தின்னுட்டு கிடக்கும். அதுலயே அத்தை நல்ல துண்டு மீனா வாங்கிட்டு போட்டுறியாவ. இனி அடிக்கடி மீன் வாங்கணும். ஏதே சமைச்சுதே தேய், மீன் மட்டும் தான் பொரிக்கணும். நான் பொரிச்சு தட்டுல எடுத்து வைக்க, நீங்க சோத்தை போட்டு சாப்பிட ஆரம்பிங்க. எப்ப கூப்பிடுவேன்னு பாத்துக்கிட்டே இருந்தோம். ஆமா, மீன் வாசனை வருது. என்ன மீன் மைனி? வேலை மீன் காரியா, சீலா மீன் பாருவாளா? அப்படியே மைனி, சூப்பரா இருக்குமே. மீன் அப்படியே லட்டு மாதிரில இருக்கும். சித்தி, லட்டு மாதிரி எனக்கு நான் என்ன சீனி போட்டா செஞ்சுட்டு இருக்கேன். மத்தல கையால அரை நீ அரைச்சி குழம்பு வச்சுட்டு இப்ப மீன் வறுத்துட்டு இருக்கேன். லட்டு மாதிரிலாம் இனிக்காது, கொஞ்சம் உரப்பாதான் இருக்கும். அச்சேஸ் பண்ணிட்டு சாப்பிடுங்க. கோமரி, இந்த மீன்ல முள்ளு இருக்காதுல்ல? நல்ல துண்டு மீன் சதையா இருக்கா, அதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன். இல்ல தேய், அவ என்ன நினைச்சு சொன்னாலும் சரி, இது ஒண்ணு இருக்கவும் செய்யாது, லட்டம் கிடையாது. சோத்த போட்டுட்டு உட்காரியா, தட்டுல மீன் எடுத்து வை. சரி தேய், லைனா உட்காருங்க பாப்பா. என்ன குழம்பு வச்சிருக்கா? சுத்தமா நல்லாவே இல்ல. சித்தி, நீங்களா? குழம்புல நீ நல்லாதான் கறி வச்சிருப்பா. மீன் பழசுன்னு நினைக்க, நல்லாவே இல்லடா. இல்ல சித்தி, புது மீன் தான். எங்க அத்தை தான் வாங்கிட்டு வந்தவ. அவிட்ட என்ன கேட்டு பாருங்களா, பழைய மீன் வாங்கிட்டு வந்தவன்னு நினைக்கிறீங்களோ? என்ன சமைச்சிருக்கா நீ? வாரத்தை எப்படி அள்ளி போட்டு வச்சிருக்கா? போச்ச மீன் அவ்வளவு உப்பா இருக்கு. இந்த லட்சத்துல என் மாவனுக்கு சமைச்சு கொடுத்துட்டு கிளம்பியா? இல்லத்தே, என் சமையல் நிறைய பேர் சாப்பிட்டுக்கவள, எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காவ. நீங்க தான் இன்னைக்கு நல்லா இல்லங்கிறிய. நான் என்ன பையா சொல்றேன், நீ தட்டுல போட்டு தின்னு பாரு. வாயில வைக்க ஆவல. ஒரே உரப்பு, ஒரே உப்பு. இப்படியே கண்ணு மண்ணு தெரியாம அள்ளி தட்டுவா. ஏத்தே, இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுங்களா? நாளையில இருந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து போடியும் தே. இன்னைக்கு ஒரே நாள்ல இத்தனை பேருக்கு சமைச்ச உடனே எனக்கு தானும் தெரியல. நாளையில இருந்து நீங்க பக்குவமா எடுத்தாங்கத்தே, நான் கரெக்டா போட்டு சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்னைக்கே உன் லட்சணம் தெரிஞ்சிட்டு இதுல நாளைக்கு வேற நாளைக்கு 2 பேருக்கு இவ்வளவு போட்டா 4 பேருக்கு எவ்வளவு போட்டா தெரியாது. ஏத்தே, நம்ம வீட்டுல 4 பேர்ல எல்லாத்தையும் அதிகமாலாம் இருக்கவே. அதாத்தே கொஞ்சம் தெரியாம விட்டு, நாளைக்கு நீங்க எடுத்தாங்க எல்லாத்தையும் நான் கரெக்டா போட்டுறேன். கொஞ்சம் தானே உப்பு வரப்ப அதிகமா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுங்க தே. வேஸ்டா பேரத்தே, நீங்க ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்ததுல நான் அந்த கூடாரத்துல சமைச்சிருந்தேன், ஒரு சொட்டு கூட தூர போட மாட்டேன். இதெல்லாம் நாய் கூட திங்காது. நாய் முன்னாடி போட்டா கூட ஓடிடும். ஆமா, ரொம்ப கேவலமா இருக்கு, வாயில வைக்க முடியல. ஐயோ, நம்ம என்னத்த சொல்ல, மாறி மாறி ஏசியாத. நம்மளால ஒரு வார்த்தை கூட பேச முடியலையே. இவ்வளவு பகச்சிக்கிட்டே அப்படியே வீட்டை விட்டு துரத்திடுவா. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு எங்க போவேன்? என்ன பண்ண? செல்லம்மா சித்தி, உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா தானே இருக்கு? நல்லதாண்டா இருக்கு. கொஞ்சம் வரப்போ உப்பு அதிகமா இருக்கு. சித்தி லேசா தண்ணி தெளிச்சிட்டு சாப்பிடுவேன். ஏய் செல்லம்மா, என்னாச்சு உனக்கு? இது வாயிலே வைக்க முடியல. உப்பையும் காரத்தையும் அள்ளி போட்டிருக்க, திங்கவே ஆகல. நீ தானே முதல்ல குறைச்சனா, இப்ப என்னமோ சமாதான கூடிய காட்டிட்டு இருக்க. இல்லக்கா, பசியா இருக்குல்ல, வேற என்னத்த திங்க? இப்ப உடனே சமைக்கவும் முடியாது. அவளே கஷ்டப்பட்டு இதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கா, இதை தானே தின்னாகணும். சாப்பிடுங்கக்கா. சரி, இந்த கன்றாவியா நாய் கூட திங்காது. நான் சாப்பிடாம பட்னியா கிடந்தாலும் பரவாயில்ல, இதை திங்க மாட்டேன். ராசத்தியக்கா, நில்லுங்கக்கா. குமரி, பாரு குமரி, ஒன்னாலதான் சாப்பிடாம ஓடியா. அந்த லட்சத்துல தான் நீ சமைச்சு வச்சிருக்கா. என் மாவன் இப்ப சாப்பாடு வாங்கிட்டு போறதுக்கு வருவான். என் புருஷனா அங்க பசியில இருப்பாரு. இந்த மாதிரி உரப்பையும் உப்பையும் அள்ளி போட்டா வயிறு வெந்துடும். நீயே அவளுக்கு அள்ளி கொண்டு வச்சு தின்னு. என் புருஷனுக்கு நானே சமைச்சு கொடுத்துடுறேன். எத்தே, மீன் எல்லாத்தையும் குழம்பு வச்சாச்சு, வறுத்தாச்சு தேய். மாமா கொடுத்து விடுங்க, எப்படியா சாப்பிடுவா தேய். இத கொடுத்து விட்டா அந்த மந்தி சாப்பிடாம தரையில அவனுக்கு தட்டிடுவாங்க. கொண்டு போன அவனுக்கு ஏச்சுலாம், கொடுத்து விட்டா எனக்கு வந்து ஏச்சுலாம். நான் என் புருஷனுக்கு சமைச்சு கொடுத்துக்கிறேன், நீ சும்மா இரு. சித்தி, என் சமையல் என்ன அவ்வளவு மோசமா இருக்கு? எல்லாரும் இருக்கு இப்படி சொல்லிட்டு போறவ.
கொஞ்சம் கம்மியா குழம்பு ஊத்தி பசிச்சுட்டு சாப்பிட வேண்டியதானே? மீன் நல்லா தானே இருந்துச்சு, நான் கூட சாப்பிட்டு தான் பார்த்தேன். செல்லம் நல்லதாண்டா இருக்கு. அவியலுக்கு அது தெரியல. நீ மீன் உட்கார்ந்து பறிச்சிட்டே இரு, சித்தி ரூம்ல போய் உட்கார்ந்து சாப்பிடு. ஏன் சித்தி இதுல உட்காந்து சாப்பிட்டா என்ன? அது நடவாத பத்தியா? அத உள்ள போய் சாப்பிட போறேன். ஃபேன் ஆன் பண்ணி விட்டுட்டு பொறுமையா உட்கார்ந்து சாப்பிட்டா காரமும் தெரியாது உப்பும் தெரியாது. என்ன எல்லாம் பதறி போய் ஓடுது? அந்த அளவுக்கு உரைக்குது? கம்மியா தானே அரைச்சி போட்டேன். சரி சரி, அடுத்த தடவைல இருந்து சரி பண்ணிடுவோம். அது என்ன அடுத்த தடவை? இந்த குழம்பையும் சரி பண்ண முடியாதா என்ன? உரப்பு அதிகமாயிட்டுனா உப்பு அதிகமாயிட்டுனா என்ன பண்றதுன்னு சரோஜாட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டு வருவோம். சரோஜா, சரோஜா, சரோஜா. என்ன? உன் பேரை சரோஜானி மாத்திட்டியோ? இது எப்பத்துல இருந்து அன்னைக்கு குழந்தைன்னா இன்னைக்கு சரோஜானி வந்து நிக்கா. நேரத்துக்கு ஒரு பேரு நிமிஷத்துக்கு ஒரு மொழியை மாத்திட்டே இருக்க போல. ஆமா, எங்க 2 பேர் பேரையும் உனக்கு ஏன் அவ்வளவு பிடிச்சிருக்கு? அவ பேரை பிடிங்கி வச்சிருக்கியா இல்ல என் பேரை பிடிங்கி வச்சுக்கிட்டியா? ஏய், நான் பேரை பிடிங்கி வச்சேன்னு உனக்கு தெரியுமா? ஏதோ சத்தம் கேக்குதே, வந்தேன் பத்தியா? என்னைய சொல்லணும். என்ன சொல்லணும் சொல்லு. எதுக்கு நீங்க வந்திருக்க? என்னது டியா? பல்ல தட்டி விடுவேன். டிஎம்ல டி. அப்படிதாண்டி கூடுவேன். என்னடி பண்ணுவா? எங்க பல்ல தட்டு பாப்பா. இங்க பாரு, ஏன்டெல்லாம் சவால் விடாத, தட்டி விடுவேன் பாத்துக்க. நீ என்ன டின்னு கூப்பிட்டியனா உன்னை பாட்டின்னு கூடுவேன். என்னது, நான் பாட்டியா? ஆமா, என்ன வாடி போடிங்க வேற உன்னை பாட்டின்னு சொல்லாம எப்படி சொல்ல? உனக்கு வயசு அதிகமா இருக்கிறதுனால என்ன நீ டின்னு போட்டு கூப்பிட்டியா? ஆமா, சரோஜாங்க அவளை எதுக்கு தேடி வந்திருக்கா? 2 பேரும் சேர்ந்து ஏதாவது சதி திட்டம் பண்ணலாம் பாக்குறீங்களோ? ஆமா, சதி திட்டம் போட்டு உன்கிட்ட இருந்து கொள்ளையடிக்கலான்னு பாக்கும். நீயே ஒன்னும் இல்லாம ஓலை வீட்டுல வந்து கிடக்கா. ஏய், யார பார்த்து ஒண்ணு இல்லாதவன்னா? என்ன ஒண்ணு மாதிரி நினைச்சிட்டியா? நான் கோடீஸ்வரிடி. எதுக்கு அப்ப தெற்கோடியில வந்து கிடக்கிரு? சரிங்க கோடீஸ்வரி மேடம், எதுக்கு இந்த ஏழ்மையான கெட்டப்பு? இதுவோ உங்களோட சதிதான். இந்த ஒண்ணு இல்லாதவன் என் மாமியாருக்கு சொந்தக்காரி இல்ல, அதுக்காக தான் இங்க வந்து கிடக்குறேன். ஓ அப்படிங்களா? சமூக சேவை செய்றீங்களோ? அவங்களுக்கு ஒன்னும் இல்லைன்னு தெரியுதுல, கொஞ்சம் கொடுத்துட்டு போறது. கோடீஸ்வரி மேடம், இப்ப பாரு பிரியங்கா, உன் நிலைமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க அப்பாவே உங்க அம்மா வேண்டான்ட்டு அங்க போய் கிடக்காரு. உனக்கு வேற என்ன இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு பேசியா? எங்க அப்பா வேணா வீட வித்துக்கலாம், எங்க அம்மாவுக்கு நிறைய சொத்து இருக்கு. இன்னைக்கு நினைச்சா கூட நாங்க வீடு கட்டிட்டு போவோம். போங்க, எதுக்கு இங்க இருக்கணும்? ஏய் ஏய், என்ன போடி, போய் அவளை வர சொல்லு. டியா, என்ன காப்பியா? போடி. சரி, உங்களெல்லாம் வச்சுக்கிறேன். இந்த வீட்ல இருக்கிறதுனால தானே நீ ஆளாளுக்கு ஒரு பேச்சு பேசிட்டு இருக்கீங்க. இது எப்பவுமே எனக்கு நிரந்தரம் இல்ல. ஒரு நாள் எல்லாம் மாறும், அன்னைக்கு வச்சுக்கிடி. அம்மம்மா, இவெல்லாம் தெரிஞ்சுக்கிடவே மாட்டா. நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு போவோம். சரோஜா, உன்னை தேடிதான் வந்திருக்க, வெளியே வா. எவ்வளவு நேரம் தான் கூப்பிட்டு அப்படி என்னதான் பண்ணியா? என்ன நெட்டச்சி, என் பிள்ளை கையில வச்சிருந்தேன். ஓஹோ, வேலை கிளிக்கு பிள்ளை சாத்திர மாதிரி ஆகி போச்சோ? என்னது வேலை கிளியா? பிச்சு விடுவேன். நீலாம் என்னைய சொல்லியா போல. டோப்பமண்ட, ஒரு அர்ஜென்ட் ஹெல்ப் கொஞ்சம் செஞ்சு விடான். என்னது பெரிய அர்ஜென்ட் உனக்கு? என் பிள்ளை அறுத்துறா, நான் போறேன். டோப்பமண்ட, ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் தான், கொஞ்சம் செஞ்சுட்டு போயிடான். என்ன செய்யணும்? கைய விடு. அது இன்னைக்கு நம்ம அத்தை என்கிட்ட மீன் வாங்கி தந்து குழம்பு வைக்க சொன்னாவளா? அதுக்கு நான் வச்சு தரணுமா? என்னால முடியாது, நான் இப்ப அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். குழம்பு நானே வச்சுட்டேன் டோப்பமண்ட. வேற என்ன? மீனையும் பொறிச்சு அத்தைக்கு சித்திக்கெல்லாம் சோறு போட்டு கொடுத்தனா, அவ சாப்பிட்டு பார்த்துட்டு குழம்பு ஒரே உரப்பா இருக்குங்க, அவ மீன்ல ஒரே உப்பா இருக்குங்க, அவ அதுக்கு என்ன செய்ய? ஒண்ணும் செய்ய முடியாது, அப்படியே அள்ளி போட்டு தின்னு. சரோஜா, பிளீஸ் சரோஜா, கொஞ்சம் சொல்லலாம். அது குழம்புல கொஞ்சம் கட்டியா புளிய கரைச்சி ஊத்து. ஊத்தி வச்சுன்னா உரப்பு போயிருமோ? ஆமா, ஊத்திட்டு நல்லா கொதிக்க வச்சிரும், உரப்பு குறைஞ்சிரும். சரி, பொச்சு மீனுக்கு என்ன செய்ய? பொரிச்ச மீனெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது, அந்த ஆளு தின்னு. டோப்பமண்ட, மசாலா தடவை மீன் வச்சிருக்கேன், அதை என்ன செய்யலாம்? அதுல இருக்க மசாலா எடுத்து அப்படியே தண்ணியில கழுவிட்டு கொஞ்சம் மசாலா உப்பு கம்மியா போட்டு பேசி மேல தடவு. ரொம்ப நேரமா ஆயிட்டு ஊறி போச்சு. அப்போ உப்பு போடாம மசாலா தடவிட்டு பொரிச்சிரும். அப்படின்னா சரி வந்துருமா? சரியா வந்துடும். கொஞ்சம் மொறுமொறுன்னு வந்தா லேசா அரிசி மாவு சேர்த்துக்க. அப்படியா? அப்போ ஓடி போய் சமைச்சிட்டு வந்துடுறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு உன்ட்ட வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. என்னாச்சு இந்த நெட்டச்சி சமைக்க இவ்வளவு ஆர்வமா ஓடியா? இது ரொம்ப அதிசயமெல்லாம் இருக்கு. ஓஹோ, திருந்திட்டாலும் மாமியாருக்கு நல்ல மருமகளா இருக்காளோ? இருக்கட்டும் இருக்கட்டும், இப்படியாவது நல்லா வேலை செஞ்சு பழகட்டும். ஐயோ, என் பிள்ளை. ஏமா ஏமா, சமைச்சியாச்சா? சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. என்னமா ரெடியாவல? நானே லேட்டா தான் வந்திருக்கேன். என்னமா பண்றீங்க? சீக்கிரமா வாங்க. ஏங்க, இந்தாங்க சாப்பாடு எடுத்துட்டு போங்க. குழந்தை, அம்மா 10 நிமிஷம் ஆகும்னாங்க, நீ அதுக்குள்ள எடுத்துட்டு வந்து நீட்டியா? அதெல்லாம் ரெடி ஆயிட்டுங்க. சும்மா சொன்னா நீங்க எடுத்துட்டு போங்க.
குழந்தை நான் இங்கேயே சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு மட்டும் சாப்பாடு எடுத்துட்டு போறேன். ஐயோ 3 பேருக்கு எடுத்து வச்சாச்சு, நீங்க அங்கதான் போய் சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு ருசி எப்படி இருக்குன்னு என்கிட்ட சாயங்காலம் வந்து சொல்லுங்க. அப்படியே குழந்தை நீ குழம்புச்சியோ? ஆமாங்க, மீன் குழம்பு மீன் வறுவல் புடிங்கலாம் என் கையால மசாலா அரைச்சு குழம்பு வச்சிருக்கேன். சரி குழந்தை கூடு, இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிருவான். சரிங்க பாய். எப்பாடா மீன் குழம்பு கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி கொடுத்து விட்டாச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு சாயங்காலம் வந்து சொல்லட்டு எப்படி இருக்கு நீ. ஏத்தே அத உங்க மகன் எடுத்துட்டு போயிட்டாத்தே. ஏத்தே வெறும் கூட இல்ல, சாப்பாடு குழம்பு எல்லாம் சேர்த்து கொடுத்துட்டு இருக்கேன். மாமாக்கு குழந்தைக்கு என் புருஷனுக்கு 3 பேருக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு. ஆமத்தே மீன் குழம்பு செம்ம சாப்பாடு. இல்லத்தே குழம்பு மீன் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன். யாச்செல்லாம் உங்களை வச்சுக்கிறேன் தேய், நான் சாப்பிட போறேன், எனக்கு ரொம்ப பசிக்குது.